CH chromatic எழுதிட்டீங்களா? எழுதுங்க சார் எழுது சார். CH சார். ஆமாம், CH RO chromatic MATIC தானே சார்? புரிஞ்சுக்கிட்டா? chromatic மெத்தட் அப்படின்னா நீங்கள் வந்து வரிசையாக ஏறு வரிசையில் போடுறது. ஆங்கில வார்த்தையில் வச்சுருதானா? அப்படி, அதாவது ஏபிசிடி இல்லை, எதாக இருந்தாலும் ஏதா chromatic ஆர்டரில் போ அப்படின்னா ஒரு ஒழுங்கு இருக்கு, அந்த ஒழுங்குல அப்படியே போயிரு. ஏழு வருஷம் போட்டுட்டேன் சார். என்ன பேரு? ஏழு வருஷம் போட்டுட்டுமா? இல்லை வேண்டாம், அது இறங்கு வரிசையும் அதில் வந்துடும்ல. அது என்னது அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு இப்போ வந்து இது என்னது chromatic மெத்தட் அப்படின்னு போட்டுக்கிட்டா நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு என்னது ஏழு இல்லை இந்த இதில் என்ன பண்ணணும் ஒழுங்காக போகிறோம். இல்லை இதில் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதானே போதும். கலந்து அந்த வார்த்தையே இருக்குங்க. ஆனால் அதை பார்த்த உடனே எக்ஸசைஸ் இது வந்து 1 ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் போடுங்க. எக்ஸசைஸ் 1 இல்லையா? அதாவது என்ன பண்ணணும்? chromaticனா என்ன செய்யணும்? ஆர்டர் 5 குலம் கொடுக்கணும், என்ன செய்ய போகிறீங்க? அதை கொடுத்துருவீங்கல்ல, அது தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க மாட்டேன். அது மாதிரி chromatic மெத்தட்னா அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நடந்து போய் சொன்னார், அப்படியே ஈவனாக அப்படிங்கிறத புரியணும். மியூசிக் லாங்குவேஜில் நிறைய வார்த்தைகளை நாங்கள் சொன்னதுனால குழம்புனவங்க நிறைய இருப்பாங்க. அந்த வார்த்தையை எங்கே தான் உபயோகப்படுத்துவாங்க? உபயோகமே படுத்த மாட்டாங்க. எந்த ஃபீல்டில் எந்த இடத்துல உபயோகப்படுத்துவாங்க? டீச்சிங்கில் தான் வரும். வேறு எங்கே போய் சொல்ல? எப்படி எனக்கே சொல்லியிருக்காங்களா? யாராவது வாசிக்கிறவங்க சொல்லியிருப்பாங்களா? கிடையாது, வரவே செய்யாது. அதான் சொல்லுவேன், அது தெரிய வேண்டாம்ப்பா. அதுக்கு வந்து செமி பிரேவு, க்ரோவர், க்ரோச், காக் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பேரை நான் சொல்லிக்கிட்டு இருந்தால் நல்ல புரிஞ்சு போகும். ஆனால் இதுக்கு 4, இந்த அடையாளத்துக்கு 4, இந்த அடையாளத்துக்கு 1 அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். பேரை சொல்லலை. பேர் எதுக்கு? நீங்கள் பார்க்க போகிறது அடையாளம். அடையாளத்தை பார்த்தோன்னா உங்களோட வாசிக்கணும். இந்த மாதிரி பார்த்த உடனே கிடுன்னு நடந்து வாங்கய்யா, உங்களால் முடிஞ்சளவு அது மாதிரி ரிட்டன் வாங்க. அவ்வளோ ஒரு வேக்கு 2 கீச்சு. இது வேறு ஒன்றும் கிடையாது. விரல வந்து ஈஸியாக நடக்க, இல்லைன்னா செவரியாக கீழ்ச்சி நீங்கள் போகிறது தெரியுதா? அந்த பிரச்சனை வந்து தீர்ந்துடும். நீங்களே ஒரு இந்த பாதையில் நடக்கிறதுக்கு ஒரு பாட்டை வாசிக்கிறதுக்குமான வழிமுறையை நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்கிறது. எனக்கு வேற ஒன்றுமே அதில் நோக்கம் கிடையாது. சாதாரணமாக என்ன பாருங்க, நான் வந்து என்ன நினைப்பேன்னா என் கையை பார்த்து அப்படியே வாசிப்பாங்க. எனக்கு அது பிடிக்காது. கை போடுற நான் என்ன எதிர்பார்த்து சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த சூழல்ல எப்படி நடக்கணும்னு நீங்களே யோசிங்க. ஒரு ப்ராப்ளம் வருது, இப்படி போறீங்க எங்க உங்களுக்கு வர காலியா போச்சு, இப்படி காலியா போச்சு, என்ன செய்யறது? இப்படி முடிக்கீங்கல்ல, அப்படி முடிக்காதீங்க. இப்படியே நடந்து போங்க, அப்படி போங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நடக்கிறத வந்து சாதாரணமா அப்படி போங்க. ஏன்னா இல்லைன்னா செவரியாரி குடிச்ச மாதிரி அங்கிருந்து வரோம். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் முழு கீபோர்டையும் தொட முடியும். என்ன கொஞ்சம் கொஞ்சமாக பழங்க. அப்படி போயிட்டு அப்புறம் இந்த வரலுக்கு போகிறதுக்கு என்ன கிடையாது, உரிமை கிடையாது. இப்படி போகிறேன்னா கொஞ்சம் பழகிடுங்க. குரோமேட்டிக் மெத்தட் எத்தனை ரூட் எழுதியிருக்கோம்? அந்த பக்கத்தில் 12 ரூட் எழுதியிருக்கோம். ஆமாம் சார். இது வந்து 3 + 5, லெஃப்ட் ஹேண்ட்னா 5 + 3 போகிறதுக்கு வர்றதுக்கு பழகி. சில கருப்பு கட்டையில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த வரல வச்சு ஆரம்பிங்க. 2 3 1 2 3 4 அப்படி வரும். அப்படிதான் நம்பரு. இந்த விரலுக்கு எல்லாம் பேர் கொடுத்துருவோம்னு வச்சுங்களேன். 1 2 3 4 5 விரலுக்கு பேர் கொடுத்தாச்சு. 1 2 3 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி நான் உங்களோட சொன்னால் என்ன செய்வீங்க? 1 2 3 1 2 3 4 5. அது சிக்கு ஓகே, டிக்கு ஓகே, ஜிக்கு ஓகே, எஃப்க்கு 4 + 4 1 2 3 4 1 2 3 4. இப்போ நம்ம பிளாக்ல கை வச்சோம்னா இதை வைக்க சொல்லி சொல்லியிருக்கேன். 2 3 தென் 1 வந்துடும் இல்லையா? அப்படியே 1 கொடுத்துருக்கேன். 1 எங்கே போடணும்? அந்த ரூட்டில் போடணும். அந்த ரூட் ஒயிட்டில் வருது, அடுத்து ஒயிட் வருவது.
ஒயிட் என்ன வருதுன்னு தெரிஞ்சு அது கை வச்சிடும். அதுக்கு அந்த வரல் பாய். அப்புறம் 3 வரல் வந்துருங்க. 2 3 4 ஆடி ஈஸியாக போச்சா. இதுக்காக சொல்லக்கூடிய சின்ன அடையாளத்தை 1 2 3 4 5 வரலுக்கும் வேற சொல்லுவேன். சுண்டு வரல் அப்படி இப்படி சொல்றது. ஒரு 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் 3ஆம் நம்பர் வரல சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்கணும். குழப்பமாயிட்டோம் இல்லை சார், இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டு. இல்லை சார், வீட்டில் கேட்டாப்புல வீட்டில் சொல்லாமல சார். ஆமாம், பேசி அவர் புரியல. திரும்ப நான் சொல்கிறேன். ஓ இந்த சார், அதாவது நான் வந்து கேட்க மாட்டீங்களா, சிலருக்கு வந்து என்னுடைய அந்த ஸ்பீடு வந்து புரியும். சிலருக்கு அவ்வளோ ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் மெதுவாக சொல்லியா அப்படிங்கிற மாதிரி நான் அள்ளி வீசுறேன். ஏன்னா நீங்கள் 2 பேரும் நீங்கள் ஒரு நிலையில் பிடிக்கிற மாதிரி கேட்ச் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கீங்க. அவரு இல்லை 10 வருஷம் முன்னாடி கீபோர்ட் கிளாஸ் இல்லை. நீங்கள் அவர் சொல்லி விடுவோம். நாங்கள் நமக்கு தான் சொல்லி விடுறாங்க. இல்லை சார், அப்படின்னா பாடம் தெரிஞ்சிருக்கு. அவர் என்ன கேட்டாருன்னா இந்த சார் இதுக்கு தானே சார் வழிமுறை. இதுதான் வழிமுறை. அதுக்கடுத்து இப்போ CDEF அப்படின்னா அந்த எஃப்ஐ இப்படி இது எஃப்க்குரிய தானே அப்படி தான் பண்ணி சொன்னீங்க. இப்படி போட்டு அதுக்கடுத்து இதுக்குரிய இந்த கை வந்துச்சுதா சார் இப்படி சொல்றாரு. அப்படி போனால் தப்பு. அது வந்து வழி தெரியலன்னு தெரியலன்னு நம்ம அப்படி போகிறோம். இப்போ இருக்கிற வரல 5 வரல, முதல்ல 5 வரல காலி பண்ணக்கூடாது. ஒரு ஊன்றுகோல் மாதிரி ஒரு கடைசியில் ஒரு 2 வரல இருந்தது, ஒரு வரலாம் தான் இருந்ததுன்னா அதை மட்டும் வச்சுக்கிட்டு அப்புறம் இப்படி வரப்போகிறோம். இப்போ இதை வச்சா நம்ம வீட்டு குத்திக்க வைக்கிறது ஈஸி. இதை வச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சங்கடமாக இருக்குது. அது முடிகிற சமயத்தில் பயன்படுத்திக்கலாம். அங்கே முடிய போகுதுன்னா இப்படி வைப்பேன், நான் இப்படி என்ன அப்படி நான் இங்கேருந்து இப்படி போட்டு விட்டுட்டு அப்படியே தூக்கி வச்சிருவேன். எப்படி 7 கடையை நான் தூக்கி வச்சிருவேன். CDEFGABC. இன்னொரு நான் பண்ணுற மாதிரி CDEFGABC. அதை வச்சு இந்த ஒரு வயதில் வச்சு இப்படி போயிடுவேன். அது மாதிரி கிட்ட இப்படி வந்துட்டு டக் 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 மேனேஜ் பண்ணணும்னு தானே சொன்னேன். உருண்டுக்கிட்டு போகாதீங்க, ப்ராப்பராக போக நடந்து போங்க. இது ப்ராப்பராக தானே போயிருங்க. பூச்சி இப்படி நடந்துட்டு போகல இல்லை, அதுக்கான உங்களை சொல்லி சொன்னேன். இப்போ பாருங்க, அப்போ நான் தேவையில்லை. அந்த 12 ரூட்டும் நீங்கள் வந்து நீங்களே சுதந்திரமாக விளையாடணும். இன்னும் உங்களுக்கு புரியாமல் இருக்கா இல்லை என்ன அதுதான் நீங்கள் சொல்லும்போதுதான் தெரியுதுயா வரமண்டக்கு கை அப்படி சொல்லணும். அதெல்லாம் எனக்கு புரியாமல்லாம் ஒன்றும் இல்லை. புரியுதானா கை வரமண்டக்கு அந்த தந்திரம் சொல்கிறீங்க, சூழலை எப்படி கையாளணும்னு சொல்கிறீங்க. அது மறந்துடுது. வரமண்டக்க நீ சொன்னாதான் நிறைய ட்ராயிங் போட்டு கொடுத்தா அப்படியே பில்டிங் கேட்டுக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சிலர் அப்படி கொடுப்பாங்க. அதுவுமே நம்ம அப்படியே தான் கொடுப்போம். நம்பர் எழுதி கொடுத்துடணும். 1 2 3 4 5 2 3 4 5 அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து அப்படியே டிட்டோ அப்படியே போயா சொல்லிடுறேன். உங்களுக்கு வயங்குண்டா. இப்போ நீங்கள் போங்க அந்த 5 இந்த C to C போங்க. சரி வேற மாதிரி போங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்கள் நினச்ச மாதிரி போங்க. C to C போங்க, சண்டை போடுங்க. தப்பு வந்தா என்ன இல்லை. C to C இது தப்பா, இப்படி போனா தப்பா. ஏன்னா அப்போதைக்கு வந்து அந்த இதில் தான் ஆரம்பிக்கணும். அதுதான் அந்த மனசுல கிடக்கு பார்த்தீங்களா, அதுதான் நான் தப்பு அப்படி சொல்றேன். இது டீனா டீல இதைத்தான் வைக்கணும் அப்படி நான் சொல்லவே இல்லை. அப்படி சொல்லவே மாட்டேன். நான் இந்த விரலை வந்து உங்களுக்கு சௌரியம் போல வைங்க, நடந்து போங்கன்னு சொல்றேன். எந்த விரல என்னென்ன நான் கட்டாயப்படுத்தவே இல்லை. கட்டாயப்படுத்தலாம், படுத்துவோம். பாடம் வேண்டாம், சுதந்திரமா நடந்து போங்க. பண்ணு எல்லாமே எதிர்த்த உடனே வராது. தப்பு பண்ணிக்கிட்டே தான் போங்க. தப்பு பண்ணுவோம் போங்க. நான் 10 நேரம் பண்ணல. முதல்ல பண்ணது 2 3 4 5வது நேரம் பண்ணதுக்கும் கடைசியில் 10வது நேரம் பண்ணுறதுக்கும் அந்த தவறுனுடைய விளைவு கொஞ்சம் மாறிடும். அது ஒரு 10% 50% தப்பு உண்டுன்னா கடைசியில் நீங்கள் 10% 5% தான் தப்பு வரும். அதுலேயும் தப்பு வரும், 5% தான் வரும்.
அந்த ரேஷியோ நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு உடம்புல போடும்போது அது சொன்னால் அது தப்பே பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு போராடவே செய்யும். ஹலோ ரைட் ஆனால் தப்பு பண்ணிடுங்க, அதெல்லாம் பண்ணாமல் போகிறோம் அப்படின்னு பண்ணுங்க. திரும்ப தப்பு பண்ணது பண்ணிடுங்க. ஒரு முறை பண்ணுங்க, கிடுக்கிட்டு போங்க. இல்லை இல்லை அது இப்போ இந்த இது தான் C to C இந்தாங்க பிடிக்கும். ரைட். இப்போ இந்த விரல் 3+5 போட்டிருக்கீங்க. இல்லை கொஞ்சம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுங்க. வேற விரல எப்படி வேணாலும் பண்ணிக்கங்க. பரவாயில்ல, அப்படி பண்ணிட்டு அதே தான் போயிட்டு இருக்கு. அது பழகிட்டு ஏன் இல்லை கரெக்டு கரெக்டு, தப்பு இல்லை. இது ஈஸியாக இருக்குது, பழகுனதுனால இல்லை, இது ஈஸி. இப்போ F to F பண்ணுங்க. F to F அப்படி பண்ண முடியாது. F போயிடுச்சுன்னா என்ன வரும்? வீட்டில் பழகல. F போனால் என்ன வரும்? படிங்க. ஒரே ஒரு ஷார்ப் வரும்ல. யார் வருவா? ஓ சாரி சார். எஃப்க்கு போகும்போது அது மூணு வரல போட்டு போகக்கூடாது. நீங்கள் சொல்லி பண்ணிட்டீங்க சார். அதனால தான் அப்படி பண்ணுறீங்க. இல்லை அந்த கை வந்து இல்லை நீங்கள் போனங்க. இப்போ போங்க எஃப்ல 3 வருது, 3 5 போடுங்க. அப்போ வர மாட்டேங்க. இங்கே வர மாட்டேன். அப்போ நீங்களே அதை வந்து யோசனை பண்ணுங்க. கூட ஒரு வரல போட்டுக்கிடுங்க. நான் சொன்னேங்கிறதா பண்ணாங்க பண்ணுங்க. நான் சொன்னது வந்து உங்களுக்கு உதவிக்கு தான். இப்போ சின்ன துரும்பு கொடுத்து கையை தூக்கி விடுங்க. நீங்கள் தான் எந்திக்கணும். நான் கிரைண்ட் போட்டு தூக்குறதுன்னா உங்களுக்கு ஏழாமல் கிடந்தீங்கன்னா தூக்க முடியும். உங்களுக்கு ஏழும். அதனால நான் துரும்பு கொடுத்தாச்சுன்னா நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே மேலே அப்படியே போல அப்படியே வந்தாங்க. அப்படி புல்லுகிட்டா தூக்கிட்டு வருது நல்லா இல்லையா? இதே இது 4+4 போடுங்க. அதே இதில் 4+ போடுங்க. மொத்தம் 4 சரி வரல இல்லை வரும்போது 4க்கு வரல. இது போங்க 4+ போங்க. இந்த வரல வரணும். இவன் வந்தால் தான் அங்கே டேலியாக வரும். 4+ என்ன அதை வந்து நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா இப்போ எது நல்லது? எழுத்துப்பூர்வமாக இதுதான் வரணும் அதுதான் வரணுன்றது நம்மளுக்கு முக்கியம். அது முக்கியமானது நடத்த முடியாமல் இன்னொரு வரல கொண்டு தூக்கி காலில் வரல கொண்டு வைக்கிறதா இருந்தாலும் கஷ்டம். நம்ம அப்படி 5 வரல அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சாதாரணமாக எல்லாரும் அப்படிதான் பண்ணுறாங்க. எங்கேயுமே குறுக்கு போல பார்த்தீங்களா? இப்படி பார்த்துருக்கீங்களா? எங்கள் கீபோர்டு வாட்ச் பண்ணி பார்த்தீங்களா? வராது. ஏன்னா அது உபயோகப்படும். சரி, அதனால் இதெல்லாம் கட்டாயம் பண்ணுங்க. இல்லை முதல்ல இப்படியே விரல் நடந்து அப்படி திரும்ப வர்றதுக்கு இது அட்ஜஸ்ட் பண்ணி சண்டை போடாமல் அப்படி போயிட்டு நான் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது சி ரூட், சி ஸ்கேல் படிச்சிங்க, ஜி ஸ்கேல் படிச்சிங்க, எஃப்க்கு படிச்சிங்க, டிக்கு படிச்சிங்க. அவ்வளோதானா? கருப்பில் சி ஷார்ப் பண்ணோமா? எல்லாம் அவ்வளோதானா பண்ணணும். அது எல்லாமே அவங்களுக்காக பண்ணிடுவீங்களா? அப்படியா? நீங்கள் ஏன் இல்லை ஏன் பண்ணீங்க? இல்லை வரலையா? வீட்டில் பண்ணலையான்னு கேட்குறாங்க. அதுக்கு அதுக்கு மேலே இருந்துச்சு வர முடியாது. அதான் நீங்கள் ட்ரை பண்ணுங்க, செட் ஆகலைங்கிறீங்களா? ஓகே நத்திங். ஓகே நீ பண்ணலையா? முயற்சி பண்ணலையான்னு கேட்குறேன். ரிசல்ட் வர மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் பண்ணலைங்கிறீங்களா? ட்ரை பண்ணி பார்த்தா அது வரல. அதான் சார் ட்ரை பண்ணாங்க சார். பாஸ்டர்னே வருது சார். அது என்ன இவங்க கை இது சீனா இதே தான் சி வரணும் அப்படின்னு சொல்லி செட்டப் வச்சிட்டாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ஜெபா அதனால கை. ஆனால் இப்போ நான் வந்து ஃப்ரீடம் எப்படி வேணாலும் வண்டியில் நீங்கள் போகலாம், இறங்கலாம். நீங்கள் நான் வந்து திரும்பி உட்காந்துக்கிட்டோன்னா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. போய் சேருங்க. இல்லை இப்படி வேண்டி ஓடிக்கணும் போங்க. யார் சொல்லி திரும்பி உட்காந்து போக முடியாது. சரி சட்டப்படி மன்னிப்பு மன்னாடி சி டு சி போகும்போது 4 ஒவ்வொருத்தருக்கும் 4 கொடுங்க. வச்சுட்டே இருக்கும் கையை. 1 2 3 ஒன்று வேணா வரும்போது 2 ஆர்டர் கொடுத்தாச்சு. நீங்கள் தான் ஞாபகத்தில் வச்சுக்கணும்.
ascending 4, descending 2. 1, 2, 3, 4. அதான் வரக்கூடாது. ரெடி 1, 1, 2, 3, 4. C sharp எடுப்பாங்க. நான் வந்து C, D, F, G சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆறுங்களா சொல்லி கொடுத்தாங்க. C, D, F, G அதுதான் வருது. E சொல்லி C சொல்லி கொடுத்தீங்களா? ஆமாம் சார். அது சொன்னீங்க பி வந்து எல்லாமே கரெக்டாக வரும். ஆமாம். அது எதுக்கு? பிக்கு சார். பிக்கா? அப்போ பி சொல்லி கொடுத்தீங்க. எஸ் 5 6. அப்போ 6 மொத்தம் இப்போ 5 தானே இருக்கு. சி எஃப் ஜி G, டி B, இஏடி சொல்லுங்கள் சார். இது வேறு படிச்சிருக்கீங்களா? ஆமாம் சார். இக்கு அன்னைக்கு படிச்சுட்டோம். இந்த 6 எழுதிருக்கீங்களா? ஆமாம் சார். இந்த வீட்டை போய் எழுதுங்க. அதான் 6 நம்ம சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கு. சரி இப்போ நான் பி வந்து கடைசியில் எல்லாமே பிளாக்ல இருந்து கடைசியில் அதான் சொல்லி கொடுத்தேன். எல்லாம் சொல்லி கொடுத்தது அது ஒரு கடைசியாக வரும். எல்லாத்தையும் முதலே சொல்ல முடியல. ஏதாவது ஒரு நாள் கிடைக்கலாம் அவ்வளோதான். எப்படி சொல்லி கொடுத்தாலும் முதல்ல ஒருத்தர் வந்துடுறாரு, கடைசியில் ஒருத்தர் வந்துடுறாரு. இன்றைக்கி அதே மாதிரி தான் இருக்கு. சரி ஓகே. பிஏ பண்ணுங்க. முடியும். பி பண்ணுங்க. பியிலேருந்து அப்படி ஆப்ரேட் பண்ணுங்க. இந்த இருக்கு பி. இந்த பண்ணுங்க. போடும் வேகமாக போடும். கம்பேன் வேகமாக தெரியுங்களா? சார் என்ன சொல்லி கொடுக்கணும், அது தெரியாமல் பழகாமல் இருந்தீங்கன்னா நான் அதையே ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா மிஸ் பண்ணிங்கன்னா நான் வந்து ஸ்கிப் பண்ணி நான் அடுத்த பாடத்துக்கு போனால் தான் என்ன சரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லோட் ஆகிட்டே இருக்கும். ஒரு லோடு கூடிக்கிட்டே இருக்கும். நான் கூட்டிக்கிட்டே பேசாமல் போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா சி ஷார்ப் பார்க்கணும் தெரியும். இல்லை சார். அது பண்ணுங்கள். இல்லை படிக்கலை. இப்போ பார்க்கணுமா? அதான் தெரியும். சி ஷார்ப் பண்ண போகிறேன் புதுசு. சி ஷார்ப், டி ஷார்ப், தென் எஃப் ஷார்ப். சரி வரல எப்படி சண்டை போட்டிங்களா? இப்போ சி ஷார்ப், டி ஷார்ப் அப்படி போட்டிங்கன்னா அங்கே நீங்கள் போக முடியாது. அப்படின்னா சார் அப்படி போங்க. அது ஃபஸ்ட்டு எஃப் எஃப் ஷார்ப் 4 நாளாக நான் எழுதி கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு 4 டேட்டா ஃபஸ்ட் 4 திரும்ப பண்ணுங்க. உங்களுக்கு இந்த இடம் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது. ஃபஸ்ட் 4 என்னெல்லாம் சொல்லுங்க. என்ன சி சார், டி சார், எஃப் சார், சி சார், டி சார், எஃப் சார். இல்லை எஃப் எஃப் சொல்லணும். கரெக்டாக சொல்லலை. அதுதான் நான் பார்க்குறேன். சி சார், டி சார், எஃப் சார். எஃப் நல்லா கரெக்ட் பண்ணிவிடுங்க. அதில் தப்பு தெரிஞ்சுக்கலாம். அழிச்சிருக்கோம். அதனால் அது ஷார்ப் போட்ட மாதிரி தெரியுது. சரி ஓகே. நீங்கள் ஃபர்ஸ்ட் 4 நல்லா போடுங்க. ரைட் அவ்வளோதான். அவங்க 4 போடுங்க. அடுத்த 4 போடுங்க. அடுத்த 4 போடுங்க. அப்படியே எல்லாம் இல்லை படிக்கும் அப்படி. அப்போ இந்த விரல் இங்கே இவ்வளோ தூரம் போய் சப்போர்ட் பண்ணால் அடுத்த விரலுக்கு ஈஸியாக திரும்ப வந்துங்க. அப்படி நீங்கள் வாசிங்க. சி ஷார்ப் திரும்ப பண்ணுங்க. அங்கே இல்லை, மேலே இல்லை. அப்போ அங்கே தள்ளி தான் போடணும். நீங்கள் போடுங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கரெக்ட். வாங்க ரிட்டன். அப்படிதான் வெரி குட்.
அதை போட்டு நீங்களே யோசிக்கலாம்ல. நான் சொல்றது அது ஒன்றும் தப்பு கிடையாது. வெரி குட். அவ்வளோ நீங்கள் எஃப் ஷார்ப் போயிருங்க. எஃப் ஷார்ப் அவங்க அதை பண்ணிட்டு நீங்கள் எஃப் ஷார்ப் நீங்கள் பண்ணுங்க. சரிதானே? உங்களுக்கு சரிதானா? பி வருதா? பியில் வருதா பாருங்க. இது பாருங்க. பி வருதா? இதில் பார்த்து சொல்லுங்க. நீங்க பி கையில் சொல்லுங்க. சி அவ்வளோதான். அதான் அதில் இருக்கு. பி சி ஷார்ப் பி அதான் வராது. விரல் கரெக்டாக அப்படிங்கிறது தெரியல சார். விரல் கரெக்டாக போயிட்டு வருமா? ஆமாம், கரெக்டு தான். ஆமாம், அவ்வளோதான். அது கரெக்டு தான். நான் வந்து தப்புன்னு சொல்கிறது எனக்கு என்ன இருக்குது, எனக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் வந்து கீழே இருக்கேன், நீங்கள் உருண்டு வந்து இப்படி இப்படி போகலை, நேர்மையாக நடந்து போயிட்டு இருக்கீங்க. அது ஓகே தானே. நான் மார்க் பண்ணுறது நீங்களே எனக்கு போட்டுக்கலாமே, உங்களுக்கே போடணும். இது நான் சொன்ன அடிப்படையில் அது ஓகே தானே. நீங்கள் இப்போ மார்க் இதில் தப்பாக பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறதுன்னா நீங்கள் விரல வந்து வேறமா இப்படி திருப்பினா தான் நான் சொல்லுவேன். அதுவும் தப்புன்னா சொல்லுவேன். நீங்கள் போனது அதையும் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா அதை கூட ஏன்னா போக போக தெரிஞ்சு. சரி, போக வந்துச்சா? சத்தம் கேட்டா சத்தத்தில் கண்டுபிடிக்க நீங்கள் என்ன, அவங்க இடத்த பார்த்து கண்டுபிடிப்பாங்க, நீங்கள் சத்தத்தை கேட்கணும். புரியுதா? இல்லை புரியுதான்னு சின்ன சின்ன இது போகிற பாதை எப்படி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு என்ன குட். இந்த பேர் ஜி ஷார்ப், நீங்கள் எஃப் ஷார்ப் நீங்கள் எஃப் ஷார்ப், நீங்கள் ஜி ஷார்ப். சரி சரி. அப்படி சர்க்கஸ் பண்ணுதா? வெரி குட். வாங்க அது அது வராது, அது வராது. பாருங்க பாருங்க என்ன பாருங்க. ஒரு ஐடியா கிடைக்கா? இது எல்லாம் வந்து முடிக்கணும். போதும் 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 போதும். நீ போதும் இல்லை, நீ போதும். சரி போதும் போதும் போதும். இந்த 12 எவ்வளோ நாள் ஆகும் படிக்கணும்? அதாவது நான் வந்து உற்சாகப்படுத்தி தான் கேட்குறேன். எதுக்காக இது பண்ணாங்க ரொம்பவே அதிகாயிடாது. உங்களுடைய சூழ்நிலைகள் வந்து எனக்கு புரியாது. வெளியில் பாதையில் பல வகை காரியங்கள் இருக்குது. ஆனால் நான் வந்து அதெல்லாம் மைண்டில் எடுக்காமல் பேசிகிட்டே இருக்கேன். ஆமாம், அதாவது உங்களுடைய சூழ்நிலை உருவாங்கிட்டு இருந்து நான் பாடம் நடத்தக்கூடாது. அது எனக்கு தெரியுங்களா? ஆனால் எனக்கு வந்து என் வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா இன்னைக்குல நாளைக்காவது அப்படின்னா அந்த ஒரு வேகம் ஒரு உற்சாகம் பாருங்க அதுக்காக சொல்லிகிட்டே இருக்கேன். அதை சொல்லிகிட்டே இருப்பேன். ஓப்பன் பண்ண இந்த தெரியுமா என்ன நல்ல ஹார்டாலாம் வருவேன். ரைட் ஓகே. எத்தனை நாள் இதுக்கு உங்களுக்கு தேவை? நீங்கள் இப்போ வந்து எடுத்துக்கங்க. இன்னைக்கு தான் கொடுத்துருக்க மாதிரி வேண்டாம், நான் அன்றைக்கே கொடுத்துருக்கேன். இதுக்குள்ள எத்தனை தெரியும்? 2 நல்லா தெரியும். 2 இது நல்லா தெரியும். அப்போ நீங்கள் 4 ஆகிடுங்க. ஒரு நாளைக்கு 1 எடுக்கணுமா? ஒரு நாளைக்கு 1 கஷ்டமா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு 4 எடுத்துடலாங்கிற நம்பிக்கை வந்துக்கல. ஆனால் மறக்கக்கூடாது. இன்னைக்கு எடுத்தேன், இன்னைக்கு ரைட்டு, இந்த 4 வரை நாளைக்கு நான் நோட பார்க்க வேண்டாம் வந்துடும். அதாவது தெரியாது, ஆனால் கையை வச்சாச்சுன்னா அது அது அப்படி அப்படி எங்கே போகணுங்கிறதுக்கு அது
தெரியாது, என்ன பாதைன்னு தெரியாது, பேரெல்லாம் கேட்டீங்கன்னா சொல்ல தெரியாது. ஆனால் என் கை போயிருக்கீங்க, அதுக்கு தான் நான் அதுக்கு நீங்கள் பழகிட்டே இருங்க. சின்ன சின்ன தவறு வரும், போகும்போது சரியாக வந்துடும், வரும்போது தப்பு வரும், அனுமதிங்க. ஆனால் தொடர்ந்து தப்புனா போகணும்னு நின்று சரி பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நேரம் இல்லை, 2வது நேரம் புரிய ஆரம்பிச்சு, யாராவது ஒரு ஆள் கூட சொல்ல ஆரம்பிச்சுங்க, சவுண்டு வேற மாதிரி கேட்கப்பா நீயே சொல்ல ஆரம்பிச்சு. அப்போ 2 பேரும் கேள்வி ஞானம் வந்து கொஞ்சமாக போயிட்டு, அதாவது எல்லா 12 பாதைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எதையும் நீங்கள் அதை கொஞ்சம் தாமதமாக வந்துருக்கீங்க. அதனால் நான் என்ன செய்திருந்தேன் அப்படின்னா, ஒரு இதில் உருப்படியாக பாட்டை வாசிக்க வச்சுருக்கேன். மீதியெல்லாம் அவங்க என்னைக்கு தேடி வராங்களோ அன்னைக்கு அந்த இடத்துல கொண்டு போடுவோங்கிறதுக்கு நான் வந்துடுவேன். என்ன அப்படி நான் இன்னைக்கு உள்ள நுழைய போகிறேன். ஆமாம், பரவாயில்ல. அதாவது சிலருக்கு அது கொஞ்சம் விஷயமா ஒரு ஒன்று தான், ஒரு பாதையில் எனக்கு பாட்டு வந்துடுது, எந்த பாட்டு வருது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் தானே. அப்படி மேலே அது கொடுத்தாச்சுன்னா அந்த இது வரும், ஆர்வம். அதுக்காக வேற சந்தோஷம். அப்படி அந்த பாதையில் நான் இப்போ தெரிஞ்செடுக்கிற பாதை வந்து சி எடுத்துக்கிடுவோமா, ஜிஏ எடுத்துக்கிடுவோமா அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. எப்போ எடுக்கவா? உங்களுக்கு ஏற்று ரொம்ப நல்ல தரமாக இருக்குது. சிங்கிறது எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஆனால் அதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு 4 படிச்சிருக்கீங்க, எஃப் படிச்சிருக்கீங்க, ஜி படிச்சிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு உங்கள்கிட்ட எஃப் வாய்ப்பு இருக்கா? சந்தோஷமாக போக வரலாம். எதுக்குன்னா எழுதி அது பண்ணுங்க. உங்களுக்கு எப்போ மைண்ட்ல இருந்து அது வெளியே வரணும். ஏஷார்ட்டுங்கிறது அதிகமாக வந்துருக்குறது, அது வந்து உள்ள தள்ளிடும், கடையில் ஏற்றிடும். அது அதே தானே போட போகிறோம். ஆனால் இந்த 4+4 அப்படிங்கிறது ஈஸியாக நடந்துடுவாங்க. என்ன அந்த ரூட் தான் ஒரு முறை போடுங்க. எப்போ எப்போ அசனிங் ஆர்டர் டிசனிங் ஆர்டர் எப்படி ஆரம்பிக்கிறது நீங்கள்? எப்போ ஐயா ரைட் போடுங்க. ஒரு டேலி ஆகுதா? கடைசி போகிறீங்களா? இல்லை, எங்கே போனீங்க பாருங்க. இல்லை, அங்கே பாருங்க, எங்கே போனீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு தான் போனீங்க. எப்போ எப்படி கிடக்கு? நான் எப்போ வரைக்கும் போகணும்ல ஐயா? நம்ம எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போகணும். ஆனால் நீங்கள் போகல. ஆனால் போகலைங்கிறது பிரச்சனை இல்லை. அது புரியுது. நிறைய விட கேள்வி இடத்துல விடலை. கை பார்க்குது, விரல் வந்து ஏதோ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு விசாரிக்கிறீங்க. விசாரிக்கணும். எஃப் அப்படிங்கிறதுக்கு அந்த ரூட்ல யாரெல்லாம் வரா? சி, ஜி, ஏ, சி, டி, இ, எஃப். என்ன திரும்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. எஃப், ஜி, படிங்க. எனக்கு இல்லை, அந்த ரூட்டை படிக்க போகிறோமா? அதில் வந்து என்ன செய்யக்கூடாது, ஒரு தயக்கம் கூடாது. எஃப்க்கு ஸ்பெல்லிங் சொல்லி போகிறாங்க. அது ஒரு நிமிஷம் தான் உங்கள் மைண்டில் சொல்லுங்க. 1 மினிட்ல எனக்கு திரும்ப சொல்லுங்க. எஃப், ஜி, ஏ, ஏஷா ஈஸியாக முடிச்சுக்கணும். எப்படி தமிழ் பாருங்க. எஃப், ஜி, ஏ, ஏஷா முடிச்சு போயிட்டா யாவது இருக்கா? சொல்லுங்க சொல்லுங்க. நீ சொல்லுங்க. எஃப், ஜி, ஏ, ஏஷா. ஃபர்ஸ்ட் 4 டன். நீங்க சொல்லுங்க. எஃப், ஜி, ஏ, ஏஷா. ஃபர்ஸ்ட் 4 முடியுது. அடுத்த 4 சி, டி, இ. என்னது? சி, டி, இ. அப்போ முழுக்க சொல்லுங்க. எஃப், ஜி, ஏ, ஏஷா, சி, டி, இ, எஃப். முடிச்சு வச்சா இது பார்க்க மாட்டோம். இது பார்க்க மாட்டோம். அகைவிங்க தப்பு பண்ணாமல் அகை வச்சு வாசிங்க. வாசிங்க போங்க. வெரி குட். புரிஞ்சுதா? இப்படி இப்படி கொஞ்சம் படிக்கணும். என்ன
ஈஸியாக இதே மாதிரி படிங்க. எத்தனை 8 பட்டம் கை வச்சோமோ 9 4 + 4 சொல்லுங்களா? எவ்வளோ 8 கான்ஃபிடன்ஸ் டவுட் வந்துருக்கேன். நான் கேட்டேன், என்ன கேட்க போகிறேன்? ஆமாம் 8 தானே வருங்க அப்படிங்கிறதுல நீங்கள் 8 தான் அப்படின்னு என்ன சின்ன பிள்ளை மாதிரி சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் சொல்லிடுவோம். நம்ம சொல்ல மாட்டோம். 8ல் 1 2 3 4 5 6 7 8ன்னு பண்ணுறோம்ல. 1 3 5 யார் அவங்கள மட்டும் கை வைங்க. 1 3 5 வச்சுட்டீங்களா? சரிதானா? சரிதானே? 1 3 5 தானே அது. என்னெல்லாம் இருக்கு? FAC. இவங்க 3 பேரும் தான் இந்த F மேஜர் பண்ணாங்க கார்டு. F மேஜர் கையை வைங்கன்னா இவங்க 3 வரையும் அமுக்கணும். இவங்க 3 பேரும்னு சொன்னேன். தம்பி கவனிங்க, இவங்க 3 பேரும் சொன்னேன். அப்போ உங்களுக்குள்ள மனசுல என்ன உடனும்? இதே மாதிரி எல்லாத்துக்குமே அந்த 1 3 5 தான் பத்திரமா போகுது. 12 இருக்கு. 12க்குமே இந்த 1 3 5 கேட்கல. கேள்வி புரியுது. எப்படி சொல்லிட்டேன் 1 3 5 எப்படி அமைக்கிறீங்கன்னா மொத்தமாக அமைங்க. நான் இருக்கணும். எஃப் மேஜர் சம்திங் இருக்கு. சூப்பர். அப்படி கேட்க கை எடுங்க. கை எடுத்துங்க. எஃப் மேஜர் அமைங்க. காடு அப்படி இந்த ஃபார்முலா தான் சிக்கும் பொருந்தும். சி ஷார்ப்பு கை எடுத்து சி ஷார்ப்புக்கும் பொருந்தும். சிக்கும் இதே ஃபார்முலா. இப்போ ஜியில் நான் சரியாக போயிருச்சா போடுவேன். அதுலேயும் இந்த 1 3 5 போட்டதுன்னா ஜி மேஜர் கார்டு வந்துருமா? ஆமாம். எப்படி நல்ல சிந்திக்க கொஞ்சம் பொறுமையாக செஞ்சீங்க. ஒரு ரூட்டை சொல்லி கொடுப்போம் எஃப்க்கு. அதில் 1 3 5 கையை வைங்க அப்படின்னு. 1வது கட்டையும் 3வது கட்டையும் 5வது கட்டையும் அப்படியே தப்பாக சொல்லுங்க. அந்த வச்ச உடனே ஒரு சட்டம் வெளியே வரும். இது வந்து எஃப் மேஜர் கார்ட்ஸ். எஃப் மேஜர் குடி கார்டு குடி அப்படின்னா நறுக்குன்னு FAC நீங்கள் பிடிச்சிருந்தீங்க. இப்போ இந்த ரூட் நல்லா தெரிஞ்சிருந்தா 1 3 5 உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இந்த ரூட் தெரியலைன்னா 1 3 5 பிரச்சனை தானே. புரியுதா? இப்போ அப்படியே 2 பேரும் மனசுக்குள்ளே வாங்க. சிக்கு வாங்க. சியில் 1 3 5 யாரு பாரு. சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்லுங்க. எல்லாம் பார்த்து சொல்லுங்க. CEG அப்படி தப்பா சொன்னாங்க. எதுக்காக தப்பா சொன்னீங்கன்னு எனக்கு ரீசன் சொல்லணும். கை எடுத்துங்க. எதுக்காக நீங்கள் கையை வச்சுருக்கீங்க? கரெக்டாக தான் வச்சுருக்கீங்க. 1 3 பேர் எடுத்தீங்க. ஆனால் எஃப்னு எதுக்காக சொல்லுங்க. கவனிக்கலையா? சரியாக கவனிக்கலையா? அந்த கவனிக்காது உங்களை என்ன செய்யறதுன்னா படிக்கவே விடாது. பார்த்து தானே சொல்லியிருக்காங்க. அது ஏயா பியான்னு நீயே பார்க்கலன்னா நான் எப்படி பாருங்க. சீரியஸாக வெரி சுதந்திரம்னாரு. சும்மா சொல்லலாம். உங்களை சுதந்திரமாக தான் அப்படி எடுத்துக்கணும். என்னோட இந்த சுதந்திரத்தை நீங்கள் தடுக்காது. ஏன்னா நான் என்னுடைய அருமையான சகோதரர்கள் நான் அப்படி டீப்பாக வர அளவு பண்ணுங்க. நல்லது, உங்களுக்கு நல்லது. ஓகே. இப்போ சிக்கு வந்து சி மேஜர் கார்டை பிடிங்கன்னா நீங்கள் பிடிச்சிருக்கீங்களா? பிடிங்க. சி மேஜர் மொத்தமாக பிடிங்க ஐயா. சி மேஜர் கை எடுங்க. சி மேஜர் மொத்தமாக கை வைங்க. அப்படியே ரைட். வீட்டை போடுதா 4க்கு ஒவ்வொரு 4க்கும் அமுக்கிட்டே இருக்கணும். 3 2 3 4 ரைட். அப்படி படி. இப்போ 2 கை 1 2 இல்லைங்க 2 கவுண்ட் சார் 1 2 புரியுதா? 2 கவுண்ட் 1 கவுண்ட் 1 கவுண்ட் எஸ் புரியுதா? படி. எஃப்க்கும் படிச்சீங்களா? எஃப் கார்டு மேஜர் படிச்சீங்களா? அதை வைங்க. டக்கு கையிங்க. ரெடி 1 2 3 4 2 1 2 3 4 1 பாடம் புரிஞ்சுக்கிட்டா எப்படி இருக்கு?
இப்படி சீக்கிரம் இழுத்துட்டு வாங்கன்னு கேட்பாங்க. இப்போ எஃப் மேஜரும் சி மேஜரும் அப்படி அதுக்கு ஒரு நாள் இதுக்கு ஒரு நாள் கை பாருங்க. எஃப் மேஜர் பிடிங்க மாதிரி 4 எப்படி ரெடி? எஃப் மேஜர் பிடிக்கல பார்த்தீங்களா? வேற எஃப் மேஜர் பிடிக்கிறது ரெடி 4. அப்புறம் அதை முடிச்சுட்டு அப்புறம் சிக்கு அப்படி வந்துடும். இதுக்கு இடையில நேரம் கேப்பு இணைச்சிருக்காங்க. ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். சீக்கிரம் வந்து உட்காரம் கஷ்டமா? சரி, அதுக்கு முன்னால் போனால் பண்ணியிருக்கேன். எஃப் இந்த சி, எஃப் இந்த சி, ரெண்டுக்கும் சி கிடக்கு. எஃப் தான் இருக்கான். இந்த சிக்கு எனக்கு போக தெரியணும், எஃப்க்கு வர தெரியணும், இந்த சிக்கு போக தெரியணும். எஃப் இந்த பக்கம் சி வாங்க. எஸ் எஃப் தெரிஞ்சாங்க. தென் சி இந்த சி போகணும். அண்டர்ஸ்டாண்ட்? மிடில் நம்ம எஃப்ல நிற்கிறோம். லோவர் சி ஸ்கேல் கார்டு பிடிக்கிறோம். தென் எஃப், தென் ஹையர் பிடிங்க பார்ப்போம். ரெடி? எஃப் 1 2 3 4 எஃப் சி எஃப் தென் 4 8. அப்போ அடே சி மேஜரை மொத்தமாக கை வைக்கிறது இந்த கையில் என்ன செய்யுது? சும்மா அதிக வச்சுன்னா 1 3 5 தான் உட்காரும். அந்தந்த ரூட்டில் எந்த ரூட்டில் தான் இருக்கு எல்லா ரூட்டும் தெரிஞ்சா இந்த வரல அழகாக உட்காந்துரும். புரியுதா? அந்த பக்கத்தை எழுதுன பக்கத்தை எழுதுங்க. எழுதுங்க ஆல் மேஜர் கார்ட்ஸ் எழுதிக்கமா எங்கேயாவது கார்ட்ஸ் எழுதிக்கமா எழுதுங்க. ஆல் மேஜர் கார்ட்ஸ்னு ஹெட்டிங் போட்டுருக்கேன். ஆல் மேஜர் கார்ட்ஸ் சும்மா அதில் ஒன்று ஒரு விஷயங்கள்லாம் MAGORD இது மேஜரா? மேஜர் சும்மா தமிழ்லேயே எழுதிக்கலாம். நான்லாம் சின்ன வயசுல பழக்கத்தில் அதை வச்சுக்கிட்டேன். வைக்கப்படாமல் அதை வச்சுக்கிட்டேன். நான் வந்து படிக்கலை. நான் வந்து சின்ன வயசுலேயே படிப்பு பார்த்துருக்கேன். இன்னொரு பெரிய வேலைக்கு போயிருக்கேன். அதனால் எனக்கு படிப்பு வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் ஆண்டவனே வந்து என்னை வந்து யாருமே அப்படி கண்டுபிடிக்கின்ற அளவுக்கு என்னை வளர்த்துட்டார். ஆச்சரியமாக வந்து நடத்திட்டாரு. யார் என்னைக்கு நான் சொன்னால் நம்பவே முடியல சார். அதான் ஒன்றும் அதான் நான் சொல்லுவேன். கல்லூரிக்கு போய் பாடம் நடத்துலையா, எனக்கு எப்படியா, எனக்கு கல்வியே அப்படின்னு. சரி எடுத்தீங்களா? சி ஷார்ப் எல்லாத்துக்கும் எழுதுங்க. முதல்ல சிக்கு என்னது? சிஇஜி. ஆமாம் சார். சி போடுங்க. சி போடுங்க. சி கொத்தல்லி இ போடுங்க. இ அதில் ஜி போடுங்க. இது 135 போட்டாச்சு. ஆமாம். இப்போ சி ஷார்ப்புக்கு அது மாதிரி 135 எழுதுங்க. அங்கே பார்த்துக்குங்க. சி ஷார்ப் 135 சி ஷார்ப். தென் நம்பர் இருக்குல்ல? ஆமாம் சார். நம்பர் போட்டுக்கா இல்லையா? நம்பர் போடல சார். சரி போட்டேன். இது நம்பர் போட்டோம். சரி சும்மா சரி அது வந்து நல்லது. 1 2 3 4 5 6 7 இல்லையா? இப்போ 135னா இவங்க அப்படி கரெக்டாக அந்தந்த வரிசையில் அந்த 135 எடுத்து தூக்கி போடுங்க. நான் ஒன்று ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தம்பி இங்கே பாருங்க, ஒன்று எழுதுனா அடுத்த ஆர்டர் வந்து கரெக்டாக நம்ம அங்கே பார்க்காமலே எழுதலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். சொல்லி கொடுத்துருக்கோன்னா இங்கேருந்து டிக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கன்வெர்ட் பண்ண முடியும் அது ஒரு பாடம் நடத்தினா அந்த அடிப்படையில் எழுதுனோம்ல. நீங்கள் இதை அந்தவங்க பார்க்காம சிக்கு அடுத்தாங்க சி ஷார்ப் போட்டீங்க. ஈக்கு அப்புறம் அதில் என்ன வரும்? எஃப் வரும். என்ன வரும்? ஈக்கு அடுத்தது இல்லையா? இந்த ஈ இருக்கு. அடுத்தது யாரு? எஃப். எப்போ போடுங்க சார்? போடுங்க. யாரு சொல்கிறேன்? எஃப் போட்டீங்களா? அடுத்தாங்கள ஜி வருது. ஜிக்கு அடுத்தாங்கள என்ன போடணும்? இப்போ அதில் என்ன எழுதணும்? ஜி இருக்குங்க. இப்போ ஜி தான் இருக்கு. இப்போ அதுல இருந்து நம்ம ஒரு நோட்டு கூட்டிடுவோம். அரை நோட்டு கூட்டிடுவோம். அடுத்தவர் இவர் தானே? இவரா இவரா? இவர் தான். இவர் தான். அப்போ என்ன எழுதணும்? ஜி சார். அது எழுதுங்க. அடுத்தது சி ஷார்ப்பு அங்கே இருக்கு. அதில் ஒரு ஹாஃப் நோட்டு கூட்டுவீங்க. சி ஷார்ப்பு இதாக இருக்கு. கூட்டியாச்சு.
இப்போ 135 தானே சார் சி ஷார்ப் 13 அதில் பாருங்க 1 3 இருந்து கையை வைங்க இந்த இருக்குல்ல கையை வைங்க சி ஷார்ப் சி ஷார்ப் ஏன் எஃப் சி ஷார்ப் அது என்ன இருக்கு எஃப் வைங்க கையை ரைட்டு எஃப் ஜி ஷார்ப் அவ்வளோதான் அவ்வளோதான் இது வந்து கார்டு சி ஷார்ப் கார்டு அப்படின்னா இப்படி தான் பிடிக்கணுமா? இல்லை நீங்கள் எப்படி வேணாலும் பிடிங்க அது வேற பாடம். அந்த என்னுடைய பாடம் என்னது அறிவாளி கையை வைக்கிறீங்க உங்களுக்கு சங்கடமாக இருக்குன்னா இப்படி தூக்கி போடுங்க. இப்படி தான் நான் விரல சொல்லிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் ரொம்ப நான் இதையே திருத்த முடியல. நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு போங்கன்னு சொல்லி ஒழுங்காக நடக்க மாட்டேங்குது. நான் ஒன்று எந்தெந்த விரல எங்கே வைக்கணும் நான் கட்டாயப்படுத்தினேன்னு சோறு நீங்கள் படிக்க வரணும். இல்லை கண்டிப்பாக விட மாட்டேன் சார். இல்லை நான் அதுக்கு தான் அதை சொல்ல மாட்டேன். நான் வந்து அதை அந்த நெருக்கடியை நான் கொடுக்கல. எனக்கு கொடுக்கறதுக்கு தெரியும் எப்போ கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அது எப்போ திருத்தணுமோ அப்போ திருத்திட்டோன்னே ஆமாம் நீங்களே செய்வீங்கன்னு பார்த்தீங்க 4 மாதம் எதிர்பார்த்தேன் அவங்க வரல. ஆனால் 4 மாதம் போராடி வந்தவங்களுக்கு அப்படி ஒரு இது கொடுத்தோடனே அடப்பாய் ஜம்முன்னு இருக்கு. ஆமாம் இதே திருந்த மணிக்கு இப்போ அதை சொன்னால் எனக்கு கஷ்டம். அதனால் அதை கிடுகிடுன்னு எழுங்க மனமும் மற்றதான் எடுத்து வருவேன். ஐடியா கிடைச்சிட்டே என்னது ஈயே எழுதுங்க ஈக்கு அப்புறம் என்னது ஈக்கு ஒரு கன்வெர்ட் பண்ணுங்க அப்புறம் யா பாரு யா எப்போ தானே வரும் இதுதான் அது போடாதீங்க அப்படி தப்பு பண்ண அது திரும்ப உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அது வந்து அடிச்சு எழுதுற மாதிரியே தெரியாது. அது வந்து ஷார்ப் மாதிரியே தெரியும். ஸோ என்ன அதை அப்படியே விட்டு பண்ணிடுறேன். இது வந்து கட் பண்ணிடுறேன் வேண்டாம். இது வந்து குழப்பம் அதுதானே இங்கே எழுதுங்க எப் மட்டும் எழுதுங்க ஏப் தப்பு பண்ணாமல் ஏப் டன் தென் என்னது ஏ தானேயா ஜி சாருக்கு அப்புறம் ஏ இதுக்கு அடுத்தாக்குல யாரு சி போடுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்றீங்க சார். இப்பதான் சார் இந்த இருக்குல்ல சார் இது எப்ஸா இருக்கு சரியா சார் இது எப்ஸா வரும் சார். என்னது சீஷா இல்லை டிக்கு இங்கே என்ன இருக்கு இல்லை எஃப் இருக்கு சார். அப்போ எஃப் சார்பு இல்லை ஜி சார்பு இருக்கு. ஜி சார்பு எடுத்து ஏ சரிதான் நான் சொன்னது தப்பு தானே சார். அப்போ 1 by 1 தான் வருமா சார்? 1 by 1 இல்லை நான் சிஜி போட்டாங்கல்ல இப்போ அடுத்து சிக்கு எடுத்து சி ஷார்ப் தானே ஈக்கு எடுத்து எஃப் தானே ஜிக்கு அவர் என்ன கேட்டாரு அப்போ நான் ஒரு வருஷம் எப்படி எழுதிட்டா இப்படி எழுதிட்டாங்கிறாரு எப்படி எழுதுங்க மூக்க தொட்டி நம்ம அது அந்த கனெக்ட் பண்ணாம எழுதிட்டான்னு கேட்டீங்களோ வேற சொல்றது நான் கொடுத்தேன் புரிஞ்சாச்சு புரியுதான் sharp எடுத்து G sharp எடுத்து G D sharp எடுத்து G A எடுத்து A sharp சரி எழுதுனப்பா D sharp G A sharp எடுத்தேன் E கொண்டு G கொண்டு G sharp A sharp எடுத்து E G sharp F G sharp எடுத்து G sharp எடுத்து கரெக்டாக இன்னும் முன்னாடி G போட்டோம் F sharp எடுத்து G A sharp எடுத்து D C sharp எடுத்து C sharp எடுத்து D G B போட்டோம் G sharp D எடுத்து C D எடுத்து என்ன இருக்குன்னா D எடுத்து C sharp எழுதிட்டேடா
ஒரு சூத்திரம் சொன்னோம்னா அதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு யோசிக்க நீங்கள் யோசித்து எழுத ஆரம்பிச்சிங்க. ஆனால் அதுக்கு தீவிரம் காணாது. என்ன எழுத முடியலையா? கடைசியில் எழுதியா இருக்கீங்க? சி சார், சி டி சார், எஃப் சார். முதல்லையும் சி இருக்கு, கடைசியும் சி இருக்கா? எஸ் சார். நமக்கு என்ன எத்தனை வரணும்? 12 தான் சார் வரும். நம்ம எத்தனை வருது? எத்தனை வருது பாருங்க, எண்ணி பாருங்க. சொல்லுங்க, கூட எழுதிட்டீங்களா? எத்தனை எழுதிருக்கீங்க? 13 எழுதி. 13 எழுதிருக்கீங்களா? என் கணக்கில் அங்கே 13 இல்லையே, கூட இருக்குமா இருக்கு. 8, 9, 10, 11, 12, 13. இடையில 11 வச்சுருக்கீங்க, பண்ணிக்கீங்க. அதாவது எழுதிருக்கிறது சி ஷார்ப் எழுதிருக்கீங்க. ஆமாம் சார். ஏற்கனவே எழுதுனது 2 எழுதிருக்கீங்க பாருங்க ப்ரோ. வேறு சியும் எழுதிருக்கீங்க, சி ஷார்ப்பும் கீழே எழுதிட்டீங்க. கேளுங்க. ஆமாங்க சார். அப்போது நம்ம 12க்கு 14 வரணும். இப்போ உங்கள் கணக்கு பார்த்தா அப்படிதானே? எஸ் சார். எக்ஸ்ட்ரா 2 எழுதிருக்கீங்க, 14 வர்றதுக்கு பதில். ஆனால் அவருக்கு 13 தான் வரலாம். இப்போ இடையில எங்கே ஒரு ஓட்ட கிடக்கு, அது என்னன்னு பாருங்க. உங்களுக்கு 12 கரெக்டாக வருதுயா? அப்போ கேட்டேன் புரிஞ்சுக்கிட்டா தப்பு பண்ணலையா? உங்களுக்கு தெரிஞ்சு அப்படி என்ன கணக்குன்னு பார்க்க நீங்கள் பார்த்துருங்களா? தப்பு இருக்கான்னு திருப்பி ஒரு இடையில எல்லாம் மட்டும் பண்ணிட்டாங்க. சரி இருங்க, நோ ப்ராப்ளம், முடியும். போய் நான் ஆரம்பிச்சுக்கிறேன். வீட்டில் போய் நல்லா அழகாக என்றைக்குமே இது வந்து 5 வருஷம் கழித்து பார்த்தாலும் நம்ம பார்க்குற மாதிரிக்கு நீங்கள் எழுதணும். ஏன்னா யாருக்காவது உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அது ஆகும். நமக்கே தெரியலன்னு பார்த்தாலும் புரிகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா என்னது எதுக்கு சொன்னாருன்னு தெரியல, எழுதி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது அவ்வளோவா என்னது என்ன சி மேஜர் கார்டு, சி ஷார்ப் கார்டு, என்ன டி கார்டு, இ கார்டு, எல்லா கார்டும் அதில் எழுதி. நாவ் இப்போ நமக்கு தெரிய வேண்டியது எஃப் தானே? எஃப் தானே படிச்சுட்டு இருக்கோம். பாருங்க, எஃப் கார்டு தெரியும், இன்னொன்று சி கார்டு தெரியும். படிச்சிட்டீங்களா? இன்னும் ஒன்று படிக்கணும், ஏ ஷார்ப். ஏ ஷார்ப்புக்குள்ள கார்டு இப்போ நீங்கள் படிக்கணும். ஏ ஷார்ப்புக்கு என்னெல்லாம் வருது அங்கே எழுதிருப்பீங்களா தம்பி? அங்கே ஏ ஷார்ப் எழுதிருப்பீங்களா? தப்பா எழுதிருக்கீங்க, அதை முடியுங்க. அந்த கணக்கு தப்பா குழப்பமாயிடும். இதில் கண்டுபிடிச்சிருக்கீங்களா? 135 ஏ ஷார்ப்புக்கு தப்பு. அப்போ இதுலேயும் தப்பு தான் இருக்குது. ஈக்கு அப்புறம் எஃப் வரும், எஃப் போடலையா? 2 ஈ போட்டுக்கலா? எஃப் தானே அது? ஏ ஷார்ப் டி எஃப். ஏ ஷார்ப் டி எஃப் சரிதான். ஓகே, ஏ ஷார்ப் டி எஃப் கை வைக்கலாம். 135 கை வச்சு போட்டு அதை பண்ணணும். நோட முடியுங்க. கரெக்ட். அவ்வளோ போட்டு அவங்க கொஞ்சம் பண்ண தெரியுமா? ஏ ஷார்ப்பை கை வைக்கலாம். அது பி தம்பி இல்லையா? நீங்கள் முதல்ல பி அதில் வைக்க கூடாதுங்களா? அதுதான் நான் சொல்றது. மாங்காய் தேங்காய் சொல்ல வரேன். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்கள் தேங்காய் வாங்கினா நீங்கள் மாங்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அது பரவாயில்ல, அந்த அளவு கவனமாக படிச்சு இது இன்னும் மிஸ்டேக் வரலாமா? படிங்க. ஏ ஷார்ப் டி அண்ட் எஃப். டி கை வைக்கலாம். இல்லைங்களா? எங்கேயோ குழப்பமா படிக்காம இருக்காங்க. எஃப் அவ்வளோதான். சாதாரண மைகள். ஏ அப்பா ரொம்ப எவன் இழுத்து வந்தது புரிஞ்சுக்கிட்டா? இந்த வரல போடுங்க மேலே. அது நீங்கள் இந்த வரல தான் தொடங்க. அவருக்கு முடியாமல் சங்கடப்படுறாருல, அதனாலே சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு, அதுக்கு சொல்ல வந்தேன். அப்பா வேணா அப்படி பண்ணுங்க. நீங்கள் வெரி ஈஸியாக இருக்குல்ல? அப்போ பார்த்தேன். அது மாதிரி அவங்க ஈஸியாக இருக்க மாதிரி சொல்லுவாங்க. போதும் கை வச்சு கை வச்சு சொல்லுங்கள். பீட் பேக், அதாவது ஏ ஷார்ப்
கை எடுங்க ஏ ஷார்ப் கை எடுத்துங்க கை எடுத்துங்க தம்பி ஏ ஷார்ப் குட் நமக்கு என்ன கார்டெலாம் தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் என்ன கார்டெலாம் இப்போ உட்காந்து படிச்சிருக்கோம் கையை எஃப் படிச்சிருக்கோம் சி மேஜர் படிச்சிருக்கோம் ஏ ஷார்ப் மூணு தெரியும் அப்போ தான் எஃப்பும் சியும் மாற்றி மாற்றி கை வச்சிங்கல்ல மூணு சீக்கிரம் மூணு சுற்றுங்க அதாவது என்ன சொல்ல வரேன் மேஜர் ஏ ஷார்ப் மேஜர் சி மேஜர் எஃப் மேஜர் ஏ ஷார்ப் மேஜர் சி மேஜர் அப்படி சொல்லுங்க எஸ் சி திரும்ப எஃப் எஃப்ல ஆரம்பிச்சு எஃப் சி ஏ ஷார்ப் திரும்ப வாசிக்கலாம் இப்போ பார்க்கலாம் வெளியில் போகிறாங்க அதெல்லாம் தூக்கி கையை வைக்க சொல்லுறாங்க அந்த டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வரப்போகுது இப்போ வந்து நீங்கள் படிக்கிறது நீங்கள் எஃப் ஏ ஷார்ப் சி அகைன் சி ஏ ஷார்ப் எஸ் போன மாதிரி ரிட்டர்ன் திரும்ப திரும்ப அதை இதை வாசிட்டு வரும் சி சி அகைன் குட் புரியுதா கரெக்டா போதும் புரியுதா இப்போ வந்து நான் உங்களுக்கு சொல்லலாமா அப்படின்னு கேட்குறேன் என்ன சொல்லலாமா அப்படின்னா எஃப் மேஜர்லேருந்து சி மேஜர் எங்கிட்டு போனாலும் சரி லோயர் பண்ணாலும் சரி ஹையர் பண்ணாலும் சரி நீங்கள் பார்த்து பழகுங்க ஏதாவது ஒன்று வச்சுக்கிடுங்க எஃப்லேருந்து சி மேஜர் வரணும் லோயருக்கு வரணும் ஆர் ஹையர் ஓகே அது ஒரு யோசனை ஆனால் எனக்கு பார்க்க கூடாதுன்னு சொல்ல போகிறேன் எஃப்பில் கை வைக்கிறது தான் பார்க்கணும் சி மேஜருக்கு லோயருக்கு வரீங்கன்னா இப்படி தூக்கி கையை வைக்கணும்னு சொல்ல போகிறேன் பார்க்காம தூக்கி வைக்கணும் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க ஒரு கொஞ்சம் நான் பழகி போடுங்க நீங்கள் பண்ணுங்க எஃப் சி இந்த சிபி போடுங்க சி பக்கத்தில் இடக்கு இல்லை கொஞ்சம் என்ன வச்சுக்கணும்னு சொன்னேன் எஃப் மேஜரும் சி மேஜர் மட்டும்தான் ஏஷார் பேசக்கூடாது பார்த்து இல்லை பார்க்காம கை வைக்கிங்க ஆனால் தப்புன்னு தெரியுது பாருங்க அதுதான் நம்ம ஜெயிக்கிறோம் தப்பு பண்ணலாம் ஆனால் தப்பு பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியுது பாருங்க அது போதும் பார்த்து வைக்கிங்க பார்த்து வைங்க பார்த்து டிஸ்டன்ஸ் கால்குலேஷன் மைண்டில் இருக்குதா இவ்வளோ தூரத்தில் இருக்கு உங்கள் கண் பார்வை ஒரு அரை பார்வை அங்கே இருக்கணும் ஒரு அரை பார்வை அதில் இருக்கக்கூடாது அது பார்க்காம வைங்க சரி கை ஜம்மு விசாரிச்சு பாருங்க பார்க்காம என்ன பாருங்க உங்களை நீங்கள் நம்புங்க நம்ம கையாலேயே நம்ம இதெல்லாம் பண்ண முடியும் போதும் இதெல்லாம் எழுதணுமா இப்படிலாம் பயிற்சிக்கணும்னு எழுதணும்னா ஒருத்தர் ஞாபகப்படுத்திக்கலாமா நல்லா தெரியாது வரவே சேர்ந்துட்டாங்க எழுதிக்கிறது இதுக்கு அன்னைக்கு நான் வந்து ஆண்மொழி ரவியா அவருக்கு ஆண்மொழி கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் ஒவ்வொருத்தரும் பாஸ் பண்ணி இடத்துல ஏற்றணும் இப்போ இதுக்கு என்ன எழுதணும்னீங்க ஓடிக்கிட்டு இப்போ வந்து என்ன கார்டெலாம் தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் சி மேஜர் எஃப் மேஜர் ஏ மேஜர் ஏ சார் முதல்ல நம்ம எஃப் மேஜர் தான் சொல்லணும் எஃப் மேஜருக்கு தான் யாரெல்லாம் வரா சி மேஜரும் ஏ ஷார்ப்பும் வரா ஸோ ஆர்டர் மாற்ற முடியும் அது தப்பு அதாவது வேற பாடம் நம்ம படிக்கிறது எஃப் மேஜர் அதனால யாரெல்லாம் வருவா சி மேஜர் ஏ சார் எஃப் மேஜர் எஃப் மேஜரில் சி மேஜர் சொல்லலாம் ஏ சார் அவ்வளோ இந்த மூணு வச்சு தான் ஒரு பாடல் நம்ம முடிச்சுக்கலாம் பொதுவாக
எந்த பாடலுமே நம்ம வந்து சந்திக்கலாம். அதாவது மேஜரில் பாட்டு இருந்தால் இந்த 3 கார்டு இருந்தால் போதும். இந்த பாட்டு தான் இந்த ஏத்தர கொடுக்கணும் சார். இந்த ஏத்தரக்கதை கொடுக்கணும். எப்போ அதை கொடுக்கணும், எப்போ எவ்வளோ கொடுக்கணும்னு தெரியும், முதல்ல தெரியாது. ஆனால் இந்த பாட்டுக்கு இப்படி பண்ணுங்க, இப்போ நீங்கள் ஏற்றுங்க, இப்போ இறக்குங்கன்னு நான் எழுதி கொடுத்துட்டா அப்படி கொஞ்சமாக நீங்கள் பண்ணுவீங்க. பார்த்து இருக்கிறத அப்படியே தூக்கி கை வச்சுருவீங்க. சந்தோஷம், நல்லா இருக்குது, கேட்கவே இல்லை அப்படின்னு ஒரு இது. அப்புறம் நான் சொல்லுவேன், நான் நோட்டை பார்க்காதீங்க, யோசிச்சிங்க, இப்போ படித்தது தான் திரும்ப வைக்க போகிறேன். இப்போ பச்சைங்க இல்லை, பார்க்காமே காடை வந்து அது மாதிரி அந்த ஆர்டர் பாட்டுக்குன்னு எழுதின ஆர்டரே கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்தி மைண்ட் வைங்க, யோசித்து வைங்க. அதுக்கப்புறம் நாமளே நினச்சிக்கலாம், எழுதாதவங்களுக்கு இறங்கணுமா ஏறணுமான்னு கண்டுபிடிச்சு. அது ஒரு நிலை, உயர்ந்த நிலை, நல்ல புரியுதா? நீங்கள் சொல்லுங்க. அந்த 3 பேரும் எஃப் மேஜர், எஸ், அதுக்குள்ளே சி மேஜர் வராங்க, ஏ ஷார்ப் வராங்க. அந்த 3 பேரும் யாருன்னா எஃப் மேஜருக்கு சொந்தக்காரங்க. யாருன்னா சி மேஜருங்கிறவங்களும் எஃப் ஷார்ப், ஏ ஷார்ப், ஏ ஷார்ப்புங்கிறவங்களும் இவங்களுடைய சொந்த. ஒருத்தன் சித்தப்பன் பெரியப்பன் அப்படின்னா இன்னொருத்தன் தாய்மாமே அந்த மாதிரி. இந்த குடும்பத்தில் எஃப் என்ற குடும்பத்திற்கு முக்கியமான உறவினர் யாரு? சி மேஜரும் ஏ ஷார்ப். இது விரிவாக்கம் வந்துகிட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இவங்க சொந்தக்காரங்கள ஒரு ரவுண்டு போட்டோம், க்ளோஸ் சர்க்கிள் சொந்தக்காரங்க. இன்னும் கொஞ்சம் அவனா உங்களுக்கு ஒரு தாய்மாமனுக்கு மச்சனா அப்படிங்கும்போது இன்னும் பெரிய ரவுண்டு போடுவோம். அவனையும் நம்ம ஃபங்க்ஷன் கூப்பிட தான் செய்வோம். ஃபங்க்ஷன் அளவை நம்ம ரொம்ப சுருக்கமாக சிம்பிளாக வைக்கணும், கிராண்டாக வைக்கணும்னா சின்ன சர்க்கிள்லேயே நம்ம முடிப்போம். அதே மாதிரி ஒரு பாடலை இவங்க 3 பேர் வச்சு முடிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கிராண்டாக செய்வோம்னு நினைச்சேன்னா இன்னொரு ரவுண்டு பெரிய ரவுண்டு போட்டு 3 பேருங்கிற 4 பேர் சொந்தக்காரராக இருக்கலாம். கார்ட் ரிலேஷன். எஃப் மேஜருக்கு ரிலேட்டிவ் கார்ட்ஸ் தான் யாரு? சி மேஜரும் சி மேஜர். சின்னா ஒரு ஆளை குறிச்சிருக்கு, மேஜர்னா அவங்க 3 பேரும் சேர்ந்து குறிக்கு. எஃப் மேஜர் அப்படின்னா ஒரு ஆளை பிடிக்க முடியாது, 3 பேரை கையை வச்சா தான் மேஜர். கணவன் மனைவி குழந்தாய் குடும்பம்னு சொல்லும் பொழுது ஒரு ஆளை சொல்லிட்டு முடியாது. அந்த 3 பேரும் நம்ம வந்து நம்ம மைண்டுக்குள்ளே வர முடியாது. சுந்தர ஃபேமிலியா, சுந்தரா அது. அதே மாதிரி இந்த வார்த்தைகளை நீங்கள் விளங்கி இப்போ எஃப்ன்ற ஃபேமிலிக்கு சொந்தக்காரங்க ரிலேட்டிவ் யாருன்னா சி என்ற ஃபேமிலியும் ஏ ஷார்ப் என்ற ஃபேமிலி. இவங்க ஜாலியாக. ஓகே, இதில் அக்காம்பனிமெண்ட் ஆன் பண்ணுங்க. அந்த சிந்தட்டிக் ஸ்டார்ட் ஆகுது. இதா இது பல்லு அடிக்க டிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒன்று வருதா வரலையா? பரவாயில்ல, நான் பார்த்தேன். இதெல்லாம் அதுதான் கேட்டேன். இந்த பட்டம் அந்த பட்டம் தான் கேட்டோம்ல எனக்கு. ரைட். ஏன் தாளம் வர மாட்டேங்கானே? தாளம் தான் சார். அவனை போட வேண்டாம்னு தான் நான் போடுவேன். இவன் தான் போடணும். இவன் நின்றுக்கிட்டு இருப்பான். இவன் போட்டோம்னா தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமாம் சார், ஆமாம். ரைட். இப்போ என்னெல்லாம் பண்ணியிருக்கோம்? ஒருவர் இப்போ வாயா, அப்புறம் அப்புறம் சி அப்படி இப்போ 3 வரும். நண்பா ஓடி இயேசு அழைக்கிறார், ஆவல் திருத்திடவா, மங்கை போக்கிடவா, உந்தனின் பாவம் சிந்தின ரத்தத்தை தந்தவன் அங்கினாலே சொந்தமாய் பாதுகாப்பா, நந்தா ஓடிவா, இயேசு அழைக்கிறார், ஆவல் தீர்த்திடவா, உன் வாழ்க்கை போக்கிடவா. இப்போ அமைக்கும்போது ஒரு வரலுக்கு இவ்வளவு சத்தமும் வர்ற மாதிரி இப்போ ஒரு குறிப்பிட்ட பாடல் நம்ம நண்பாங்க. அதாவது இதில் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா ஓகே, அப்புறம் என்னது அப்படி சுற்றி சுற்றி வருது. ஆனால்
எங்க 2 நேரம் கூட 1 நேரம் நிக்குது. எஃப்ல முடிக்கிறோம். அகைன் திரும்பவும் எஃப்ல திரும்பவும் ஒரு 4 கவுண்ட் ஓடுது. புரியுதா? நீங்க கவனிக்கணும். வெர்பு தான் மாறுதுன்னு கவனிச்சிருப்பீங்க. நீங்க கவனிச்சீங்களா? அதான் 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 அகைன் 1 2 3 4 அப்புறம் என்ன வருது? உடம்பு போது 1 2 3 4ல இது ஒரு சுத்தி வரும். சி அப்படி சுத்திக்கிட்டே வரோம்ல. இப்போ அப்படி சுத்துறீங்களா? புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு வரல வச்சா போதும். அது இந்த இதெல்லாம் செட்டப் போட்ட உடனே அந்த ஒன்று வந்து நம்ம அமுக்கும் போது என்ன கேட்டுருது? அந்த கார்டு சி மேஜர் கார்டு கேட்காது. ஒரு பட்டனுக்கு 3 வர மாதிரிக்கு இவங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம சௌரியமாக பண்ணுறோம். இப்படி இடதுகையில் ஓடும் பொழுது ரைட்டில் 3 வரல போட்டோம்னா பாட்டு பிரம்மாண்டமாக புரியாது. அதான் நடக்குது இல்லையா? ஓகே, திரும்ப கொடுங்க. இப்போ நான் வேற பாட்டு பாடுவேன். அந்த சைக்கிள் மட்டும் நீங்கள் மாறணும். கணக்கு இந்த கணக்கு தான் போடணும். ஆனால் பாட்டு வேற பாட்டு. ஏன்னா அலர்ட்டாக இருக்கணும். சரியா? கொடுங்க கொடுங்க. வீட்டு ரன் பண்ண மாட்டேங்குது. பண்ணீங்களா இல்லையா? பண்ணாங்களா இல்லையா? எஃப்ல ஒரு இல்லை ரெண்டாவது பாடல் ஒரு டைம் போட்டால் தான் இப்போ பாடல் இல்லையா? அப்போ நீங்கள் தப்பானே உடனே தெரிஞ்சிடாது. ஏன்னா நான் ஒரு இந்த பாட்டுக்கு இந்த ஆர்டர் வரும்னு எழுதி கொடுத்துருவேன். அப்போ நீங்கள் சொதப்பவே முடியாது. ஆமாம், எப்போ ஒரு ட்ரிப் வாசிச்சுட்டு ஆமாம் அடுத்தது போகணும்னு போக முடியாது. அவரை கூட ஒரு கவுண்டர் கொடுக்கணும், கொடுத்துதான் நல்லா இருக்கா? இதே இது ரைட்லேயும் பண்ணிடுங்க. வீட்டில் அவரை அதுக்கு நீங்கள் ஆயுதம் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஒரு உட்கார போயிட்டாலும் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இப்போ இதே ரைட் ஹேண்ட் பண்ணுறோம். புரியுங்க? இவர் எடுத்து இந்த அக்காம்பனிமெண்ட் எடுத்துக்கோங்க. என்ன இருக்குங்க? ரெடி 1 2 3 4 அன்பா ஓடி வா. எப்படி இருக்கணும்? 1 2 3 4 கணக்கு. நண்பா ஓடி வா, இயேசு அழைக்கிறார். வரதுல கணக்கு வராதுல அது புரிஞ்சுக்கிட்டா. அப்போ இந்த ஹீட்டு ஒரு வரல இதை போட்டுக்கிட்டு அந்த ஹீட்டு முனைக்கு போடணும். ஒரே ஆள் செய்யறதுக்கு இப்போது கஷ்டம். அதனால 2 பேரும் 2 கைகள் வலது கையை மட்டும் பயன்படுத்தணும். அவங்கள கார்டை போட சொன்னாலும் நீங்கள் லெஃப்டில் ஆப்ரேட், இந்த கை இந்த சைடு ஆப்ரேட் பண்ணணும். லெஃப்ட் அப்படி பழகிருந்தீங்க. நீங்கள் ரெடி? என்னெல்லாம் ஒரு சொல்லுங்க. எஃப் மேஜர், ஏ ஷார்ப் மேஜர், சி மேஜர், எஃப் மேஜர். அகெயின் எஃப் மேஜர், ஏ ஷார்ப் மேஜர், சி மேஜர், எஃப் மேஜர். அகெயின் அடி, அதாவது எஃப், ஏ ஷார்ப், சி, எஃப். அகெயின் எஃப் மேஜர், ஏ ஷார்ப், சி. குட். இப்போ அப்படி வாசிப்பாரு. நீங்கள் அதே மாதிரி தாளத்துக்கு வாங்க. ரெடி? 1 2 ரெடியா? 2 ரெடியா வருதா? ரெடி? 1 2 1 லெஃப்ட். இந்த கை போகணும். ரெடியா? ஒரு 14 1 ஒரு வருஷத்துக்கு போகணும். ஓகே சார், சாரி சார். ஓகே. பாட்டுங்க. 1 2 3 4 3 ஸ்டார். பரவாயில்ல, அந்த போடுங்க.
மாத்திரங்களா 1 2 3 4 நண்பா ஓடிவா இருக்கு திரும்ப ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேக்கா மறந்துட்டா பதறு ஏன்னா நான் உள்ள விட்டேன்னா பதட்டாங்க அப்புறம் வர கையெழுத்து அப்போ முதல்லையே இது பழகை சொல்லி சொல்லும் பொழுதே நீங்கள் பதட்டத்துலேருந்து வெளியே வந்துடுங்க அதுக்கு உயிரோட்டத்தை கொண்டு வரணும். அது சும்மா என்னமோ கடமைக்கு நான் சொன்னதா கை வைக்கிறல இல்லை பிடிச்சிக்கணும் அட்டை மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டா தான் நீங்கள் ரெடி 1 2 3 பக்கத்தில் அங்கே போடுங்க ஈஸியாக இருக்குல்ல ஐயா அவனை போட்டு வந்தீங்க உங்களுக்கு ஈஸியாக தானே இப்போ அது எங்கே வேணாலும் போடலான்னு நீங்கள் சொன்னீங்களே ஆமாம் ஆனால் கண்டுபிடிச்சிங்களா இடத்த கண்டுபிடிச்சிங்களா அதனால அதை சொன்னேன். நீங்கள் வச்சுட்டீங்க இங்கே வந்து டக்குன்னு வச்சுட்டீங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன் எனக்கு ஓகே புரியுதா. அப்போ நண்பா ஒர்க் அவுட் ஓடிவான்னு நான் சொன்னதை இப்போ எஃப்க்கு வாசிச்சிருக்கேன். இது எல்லாத்துக்கும் வாசிக்கலாம். இதே மாதிரி எஃப்க்கே நம்ம நிறைய பாடல்களை பழகிடுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு மற்ற ரூட்டு சிலையும் இதே மாதிரி எனக்கு நல்ல பெரிய சிஎஃப் எதுவுமே நான் வந்து தயக்கமே கிடையாது. அப்படி சொன்ன உடனே தூக்கி கை வச்சிருவேன் அப்படின்னு நீங்கள் அடுத்த கிளாஸ் வந்தீங்கன்னா அடுத்தது சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த 3 வரை மட்டும் நல்லா வருதான்னு பார்ப்பேன். இன்னைக்கு மாதிரி தான் அன்னைக்கு இருக்குன்னா திரும்ப அதே தான் சொல்லி கொடுத்துட்டு அதையே பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதாவது எஃப்லேயே உங்களை நல்ல எல்லாம் சகஜமாக வாசிக்கிறது பண்ணி அது ஒரு வகையான உடம்பாக்குறதுல பல வழி எப்படி சூழல் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே போதுமா. என்ன ஆர்டர்லாம் சொன்னேன் ஏஷா சி எஃப் அப்படி எஃப் மேஜர் ஏஷா மேஜர் சி மேஜர் எஃப் அந்த ஆர்டர் அப்படி சொல்லிட்டு இங்கே இருக்கணும். ஏன்னா அந்த ஒரு ட்ரிப்பு எப்போ வந்து கூட ஒரு நேரம் சொல்ல மறந்துடுவீங்க. அதெல்லாம் கை மாறிடுது. அதுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனால் அது வந்து இன்னும் மாறணும். இல்லை இல்லை எனக்கு தப்பு வருது என்ன செய்யறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பேசாமல் அந்த இடத்துல இந்த வந்து ஒரு 2 பக்கம் தள்ளி வைக்கணும். இதை வேஸ்டானா பரவாயில்ல. இந்த என்னது சி சி சாரி எஃப் எஃப் ஏஷா சி சி அண்ட் எஃப் அப்படி எழுதி வச்சுங்க. இவரு 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 என்ன ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. இவருக்கு நம்ம 4 கவுண்ட் கொடுக்கணும். ஏன்னா 4 போதுமா 4 போட்டுருமா 4 ஒவ்வொருத்தரும் 4 1 2 3 4 1 2 அப்போ அப்புறம் சி 3 4 1 2 எஃப் அதான் இதே எஃப் அகைன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த படம் பார்த்தா சொல்லுங்க. இது எப்போ அதாவது தம்பி இது எஃப் மேஜர் தெரியும். தென் ஏ ஷார்ப் மேஜர் தென் சி மேஜர் அகைன் இதை தான் அங்கே எழுதியிருக்காங்க. அப்போ ஒரு ஆர்டர் முடிஞ்சிட்டு நீங்கள் திரும்ப எஃப் வாசிக்கணுங்கிறதுக்காக நான் இங்கிட்டு திரும்ப வந்துருங்கன்னு 2வது எழுதியிருக்கேன். ஆக இது எழுதியிருக்கிறபடி நீங்கள் வாசிக்கிறீங்கன்னா ஒரு பாடலுக்குள்ள போகலாம். உங்களுடைய இதுக்காக இன்னொன்று எழுதிருந்தேன். ஏன்னா இது தனியாக ஒரு பாடல். இப்போ எஃப் சி ஏ ஷார்ப் அண்ட் எஃப் இப்படின்னு போட்டேன். இது ஒரு ஆர்டர் இல்லை உள்டாவா வருதா. இது ஒரு பாட்டு ஓடிட்டு இருக்கும். இது ஒன்றுக்காக நீங்கள் தெளிவாக கையை மாற்றிட்டு வாங்க. நீங்கள் முடிஞ்சால் இந்த ஆர்டர் அதாவது எஃப் அப்புறம் சிசி போய் ஏஷாவுக்கு போய் அப்படி சுற்றிட்டு வர்றது கை பழகிடுங்க. போதுமா போதும் நினைக்கிறேன். ஆர்வமாக படிங்க. அப்படி உங்களை உங்களுக்கு இப்படியே சிரமமாக இருக்குன்னா ஒரு நாள் எனக்கு முடிச்சது. ஒரு நாள்
மதிய சாப்பாடு எங்களை ரெடி பண்ண வச்சுக்கோங்கன்னா நான் அதை எங்களுக்கு கிடைச்சிருக்கேன். அதாவது காலையில் வந்துட்டு இங்கேயே தான் இருக்கணும், பழகிட்டே இருக்கணும். அது பூரா அதெல்லாம் உட்காந்துட்டே இருக்கணும். நான் போவேன் வருவேன், ஒரு பாடத்தை சொல்லுவேன், நீங்கள் இங்கேயே போராட வேண்டாம். மதியானம் சாப்பாடு நான் வந்து போனேன்னா அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளாஸு ஒரு நாள் பூரா அப்படி சாயங்காலம் வரைக்கும். காலையில் 10 மணிக்கு வரீங்க நீங்களா, சாயங்காலம் 5 மணி வரைக்கும் உட்காந்து இப்படி கையை அரைக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் வேறு கமிட்மெண்ட் எதுவும் இல்லாமல் முழுமையாக அங்கே உட்காந்துருக்கும். ஆமாம், சொல்லுங்கள் சார். உங்களுக்கு ஃப்ரீயான நேரம் நீங்கள் ஒரு நாள் உங்களுக்கு என்னைக்கு தெரியுதோ அந்த நாளை என்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க. சரிங்க சார். இந்த இப்போ வர்ற திங்கக்கிழமை எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது மாதிரி தெரியுது, கன்ஃபார்ம் தான். ஆனால் நான் எதிர்பார்த்துருந்து நீங்கள் வராமல் இருக்க மாதிரி கடைசி நேரத்தில் மாற்றாதீங்க. ஆனால் நீங்கள் வருவீங்கன்னு உறுதியாக இருக்குது, உங்களுக்கு வசதியாக அப்படின்னு நான் டக்குன்னு பிளான் பண்ணிவிட்டு ரைட்டு உங்களுக்கு ஒரு நாள் நான் வந்து மனசில் போகணும்னு சொன்னால் அன்றைக்கி நான் வந்து வேறு கமிட்மெண்ட்டாக இருக்கேன். என்னைக்குனாலும் சரி நீங்கள் சொல்லும்போது எனக்கு ஆப்ஷன் உண்டு. என்னது ஐயோ நீங்கள் எனக்கு முடியாதுயா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கட்டாயம் கொடுங்க. நீ சொன்ன உடனே எதிர்பார்த்து நல்லா எதிர்பார்த்து கிடைச்சிக்க நான் அன்றைக்கி சேரமா முடியாத நீங்கள் நான் வெளியே போகிறேன்னு இன்னைக்கே சொன்னால் கொஞ்சம் பொறுத்துங்க. இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணுவோம். அதே சார். ஓகே ஃபைன். ஓகே சார். நைஸ். ஆஃப் பண்ணிக்கோங்க சார். இந்த ஒரு கீபோர்டு எங்கள் தங்கச்சி